சர்வதேச கூட்டுறவு தினத்தை முன்னிட்டு புதுச்சேரி கூட்டுறவுத்துறை சார்பில் கூட்டுறவு சங்க உறுப்பினர்களுடன் கலந்துரையாடல் நிகழ்ச்சி ஆளுநர் மாளிகையில் நடைபெற்றது. சர்வதேச கூட்டுறவு தினத்தை முன்னிட்டு புதுச்சேரி கூட்டுறவுத்துறை சார்பில் கூட்டுறவு சங்க உறுப்பினர்களுடன் கலந்துரையாடல் நிகழ்ச்சி ஆளுநர் மாளிகையில் இன்று நடைபெற்றது. துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு கூட்டுறவு சங்க உறுப்பினர்களுடன் கலந்துரையாடி மீனவர் கூட்டுறவு சங்கம், பால் உற்பத்தியாளர்கள் கூட்டுறவு சங்கம் மற்றும் நெசவாளர் கூட்டுறவு சங்கங்களுக்கான கடன் உதவிகளை வழங்கினார். தாயின் பெயரில் ஒரு மரம் திட்டத்தின் கீழ் மரக்கன்றுகள் நட்டு சிறப்பாக செயல்பட்ட 2 பள்ளிகளுக்கு பாராட்டுச் சான்றிதழ்கள் வழங்கினார். நிகழ்ச்சியில் சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம், பொதுப்பணித்துறை மற்றும் கூட்டுறவுத்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன், தலைமைச் செயலர் சரத் சௌகான், கூட்டுறவுத்துறை செயலர் ஜெயந்தகுமார் ரே, துணைநிலை ஆளுநரின் செயலர் மணிகண்டன், கூட்டுறவுத்துறை பதிவாளர் யஸ்வந்தையா மற்றும் அதிகாரிகள் கலந்து கொண்டனர். முன்னதாக கூட்டுறவுத்துறை செயல்பாடுகள் குறித்த கண்காட்சியை துணைநிலை ஆளுநர் பார்வையிட்டார். அதன் பிறகு தாயின் பெயரில் ஒரு மரம் திட்டத்தின் கீழ் ஆளுநர் மாளிகை வளாகத்தில் மரக்கன்றுகள் நட்டார். புதுச்சேரியில் பாரதிய ஜனதா கட்சியின் புதிய தலைவராக பொறுப்பேற்றுள்ள வி.பி. ராமலிங்கம் தேசிய ஜனநாயக கூட்டணியில் அங்கம் வகிக்கும் அதிமுக மாநில செயலாளர் அன்பழகனை மரியாதை நிமித்தமாக சந்தித்து பேசினார். புதுச்சேரி மாநில பாஜக புதிய தலைவராக பொறுப்பேற்றுள்ள முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் வி.பி. ராமலிங்கம் தேசிய ஜனநாயக கூட்டணியில் அங்கம் வகிக்கும் அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் மற்றும் அதிமுக நிர்வாகிகளை உப்பளத்தில் உள்ள அதிமுக தலைமை அலுவலகத்தில் மரியாதை நிமித்தமாக சந்தித்தார். புதிதாக தேர்வு செய்யப்பட்டுள்ள பாஜக தலைவர் வி.பி. ராமலிங்கத்திற்கு அதிமுக மாநில கழக செயலாளர் அன்பழகன் பூங்கொத்து வழங்கி சால்வை அணிவித்து வாழ்த்து தெரிவித்தார். அவரை தொடர்ந்து அதிமுக நிர்வாகிகள் சால்வை அணிவித்து வாழ்த்து தெரிவித்தனர். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த பாஜக தலைவர் வி.பி. ராமலிங்கம் 2026 சட்டமன்ற தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெற்ற ஆட்சி அமைக்கும் என்றும் அப்போது அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் அமைச்சர் ஆவார் என்றும் தெரிவித்தார். அதன் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அன்பழகன், புதுச்சேரியில் நல்லாட்சி நடத்தி வரும் என்டிஏ கூட்டணி பற்றி அவதூறு பரப்பி வரும் திமுகவிற்கும் காங்கிரஸ் கட்சிக்கும் சரியான பதிலடியை கொடுக்க முடிவு செய்துள்ளோம். குறிப்பிட்ட 1-2 தொகுதி வெற்றிக்காக காங்கிரஸ் கட்சியை திமுக கேவலமாக பேசுவதும் திமுகவிடம் அடங்கி காங்கிரஸ் நடப்பதால் உண்மையான காங்கிரஸ் தொண்டர்கள் இக்கூட்டணியை வெறுக்கும் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளனர். தமிழகத்தில் எடப்பாடியார் தலைமையில் அதிமுக ஆட்சி மலரும் போது புதுச்சேரியிலும் அதிமுக அங்கம் பெறும் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி மீண்டும் மலரும் என்றார். புதுச்சேரியில் ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் கீழ் ரூபாய் 29 கோடியில் புதிதாக கட்டப்பட்டு பயன்பாட்டிற்கு வந்த பேருந்து நிலையத்தில் நடைபாதையில் உள்ள டைல்ஸ்கள் உடைந்தும் தூண்களில் விரிசல் ஏற்பட்டு பெயர்ந்து விழுந்து அவல நிலையில் உள்ளதாகவும் இதில் மெகா ஊழல் நடைபெற்றுள்ளதால் சிபிஐ விசாரணை நடத்த வேண்டும் எனவும் முன்னாள் முதல்வர் நாராயணசாமி வலியுறுத்தியுள்ளார். புதுச்சேரியில் 30 ஆண்டுகளுக்கு முன்பு உருளையன்பேட்டை தொகுதியில் முன்னாள் பாரத பிரதமர் ராஜீவ்காந்தி பெயரில் புதுச்சேரி நகராட்சி பேருந்து நிலையம் அமைக்கப்பட்டது. 30 ஆண்டுகள் ஆனதாலும் போக்குவரத்து அதிகரித்தாலும் பேருந்து நிலையத்தை முற்றிலுமாக இடித்துவிட்டு ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் கீழ் 29 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் புதிய பேருந்து நிலையம் கட்டப்பட்டு மே 2ஆம் தேதி மக்களின் பயன்பாட்டிற்கு கொண்டு வரப்பட்டது. முகப்பு தோற்றம் மாற்றம், 42 கடைகள் மற்றும் உணவகம், நவீன கழிவறை, பயணிகளுக்கு ஓய்வறை என நவீனமாக அமைக்கப்பட்டாலும் பேருந்துகள் நிறுத்த போதிய இடமின்றி நெரிசல் ஏற்படுகிறது. அதிக அளவு கடைகள் கட்டப்பட்டதே இதற்கு காரணம் என்கின்றனர். பேருந்து நிலையத்திற்கு வரும் பயனாளிகளுக்கு போதிய வசதிகள் செய்யப்படவில்லை என்ற குற்றச்சாட்டுகளும் எழுகிறது. குறிப்பாக புதுச்சேரியிலிருந்து நெடுந்தூர பயணங்களான கன்னியாகுமரி, நெல்லை, திருச்செந்தூர், கேரள மாநிலம், எர்ணாகுளம், புதுச்சேரி மாநிலத்தின் ஒரு பிராந்தியமான மாகே போன்ற பகுதிகளுக்கு புதுச்சேரி அரசின் சாலை போக்குவரத்து கழகத்தின் பேருந்துகள், பிஆர்டிசி மற்றும் தமிழ்நாடு அரசின் விரைவு பேருந்துகள் எங்கிருந்து தினசரி இயக்கப்பட்டு வருகிறது. நெடுந்தூர பயணங்களுக்கு இருக்கக்கூடிய பேருந்துகளுக்கு போதிய இட வசதியின்மை, பேருந்திற்காக காத்திருக்கும் பயணிகளுக்கு அமர்வதற்கு கூட இருக்கை வசதிகள் இல்லாத ஒரு அவல நிலை காணப்படுகிறது. மேலும் பேருந்து நிலையம் பயன்பாட்டிற்கு வந்து 2 மாதங்களில் ஆங்காங்கே தரைகள் பெயர்ந்து காணப்படுகிறது. மேலும் திறந்த வெளியில் அமைக்கப்பட்டிருக்கும் இருசக்கர வாகன பாதுகாப்பு இடத்திற்கு மேற்கூரை அமைக்கப்படாததால் வெயிலிலும் மழையிலும் இருசக்கர வாகனங்கள் வீணாகும் அவல நிலையில் உள்ளதால் உடனடியாக மேற்கூரை அமைத்து தர வேண்டும் என்ற கோரிக்கையும் எழுந்துள்ளது. இந்நிலையில் 29 கோடி ரூபாய் செலவில் கட்டப்பட்ட இந்த பேருந்து நிலையத்தின் கட்டுமான பணியில் பல்வேறு முறைகேடுகள் நடந்திருப்பதாக முன்னாள் முதல்வர் நாராயணசாமி பல்வேறு குற்றச்சாட்டுகளை கூறி வந்த நிலையில் இன்று காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகளுடன் அவர் பேருந்து நிலையத்தை ஆய்வு செய்த பின்பு செய்தியாளர்களை சந்தித்த நாராயணசாமி புதிய பேருந்து நிலைய கட்டுமான பணியில் முறைகேடு நடந்திருப்பதாகவும் இதே போல புதுச்சேரியில் 9க்கும் மேற்பட்ட இணைப்பு மேம்பாலங்கள் கட்டியதிலும் மெகா ஊழல் நடைபெற்றிருப்பதாகவும் உடனடியாக அரசு சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிடவில்லை என்றால் நீதிமன்றத்தை நாடுவோம் என தெரிவித்தார்.
ஊசுடு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட தொண்டமானத்தம் பகுதியில் சேதமடைந்த சாலையினால் வாகன ஓட்டிகள் விபத்துக்குள்ளாவதால் விரைவில் சாலையை சரி செய்ய வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். புதுச்சேரி ஊசுடு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட தொண்டமானத்தம் முதல் சேதராப்பட்டு செல்லும் சாலையில் ராமநாதபுரம் சாலை சந்திப்பில் உள்ள தார் சாலை சேதமடைந்து பெரும் பள்ளம் ஏற்பட்டுள்ளது. இதனால் இப்பகுதியில் பயணிக்கும் வாகன ஓட்டிகள் பெரும் அவதிக்குள்ளாகி வருகின்றனர். மேலும் அப்பகுதியில் இரவு நேரங்களில் தெருவிளக்குகள் எரியாத காரணத்தினாலும் இரவு நேரங்களில் அப்பகுதியை கடக்கும் இருசக்கர வாகனங்களில் வருபவர்கள் நிலை தடுமாறி விபத்துக்குள்ளாகின்றனர். மேலும் இப்பகுதியில் அடிக்கடி விபத்துக்கள் ஏற்பட்ட வண்ணம் இருப்பதாக அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். இதனை துறை அதிகாரிகள் உடனடியாக ஆய்வு செய்து பாதுகாப்பான பயணத்திற்கு தகுந்தவாறு தரமான சாலையினை அமைத்து தர வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். திமுக கலை இலக்கிய பகுத்தறிவு அணி அமைப்பாளர் சிவசங்கரன் பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. புதுச்சேரி மாநில திராவிட முன்னேற்ற கழகத்தின் கலை இலக்கிய பகுத்தறிவு அணி அமைப்பாளர் சங்கர் என்கின்ற சிவசங்கரன் பிறந்த நாளை முன்னிட்டு வீராம்பட்டினம் செங்குழுநீர் அம்மன் ஆலயத்தில் சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது. இதில் ஏராளமான கட்சி நிர்வாகிகள், ஊர் பிரமுகர்கள் பலர் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்து பொன்னாடை போர்த்தி சால்வை அணிவித்து வாழ்த்து தெரிவித்தனர். தொடர்ந்து காக்கையன்தோப்பு பகுதியில் உள்ள வேவிசாரா ஆதரவற்றோர் இல்லத்தில் கேக் வெட்டி இனிப்புகள் வழங்கி கொண்டாடப்பட்டது. அதனையடுத்து வீராம்பட்டினம் பகுதியில் கேப்டன் மாற்றுத்திறனாளிகள் சங்கத்தை சேர்ந்த மாற்றுத்திறனாளிகளுடன் கேக் வெட்டி கொண்டாடப்பட்டது. தொடர்ந்து அவர்களுக்கு இலவச வேட்டி சேலை உள்ளிட்ட நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. மேலும் நிகழ்ச்சியில் திமுக பொதுக்குழு உறுப்பினர் வேலன், மாநில அணிகளின் துணை அமைப்பாளர் தியாகராஜன், மதிவாணன், நாகூர் மீரா, ஜவருல்லா, பாலபாரதி, வெங்கடேஷ் மற்றும் கிளை செயலாளர்கள் மதுரை குமார், சேகர், பாபு, சக்திவேல், சேகர், லெனின், ஸ்டீபன், கோபால், குரு உள்ளிட்ட கட்சி நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டு அவருக்கு சால்வை அணிவித்து பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்தனர். மறைந்த பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவர் ஆம்ஸ்டாங்கின் 1ஆம் ஆண்டு நினைவேந்தல் நடைபெற்றது. புதுச்சேரி பகுஜன் சமாஜ் கட்சி சார்பாக இன்று அண்ணா சிலை அருகே மறைந்த பிஎஸ்பி கட்சியின் முன்னாள் மாநில தலைவர் டைனமிக் லீடர் ஆம்ஸ்டாங்கின் 1ஆம் ஆண்டு புகழ் வணக்க நிகழ்ச்சி நடைபெற்றது. அங்கு அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த படத்திற்கு நிர்வாகிகள் மலர் தூவி மரியாதை செலுத்தினர். நிகழ்ச்சிக்கு புதுச்சேரி பிஎஸ்பி கட்சி மாநில தலைவர் மூர்த்தி தலைமை தாங்கினார். நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பை மாநில பொதுச் செயலாளர் வழக்கறிஞர் சுரேஷ்குமார், மாநில துணை பொதுச் செயலாளர் சிறுத்தை செந்தல், துணைத் தலைவர் பாத்திமா ராஜா, மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் ஐயப்பன், மாநில இளைஞரணி ஒருங்கிணைப்பாளர் கௌசிக பாலசுப்ரமணியம், தொண்டரணி தாமஸ், மகளிர் அணி சுப்புலட்சுமி, மேலும் கட்சி நிர்வாகி பொறுப்பாளர் அனைவரும் கலந்து கொண்டனர். புதுச்சேரி வெங்கடா நகரில் உள்ள தமிழ் சங்கத்தில் தர்மசாஸ்தா ஜோதிட வித்யாலயாவின் ஜோதிட கருத்தரங்கம் நடைபெற்றது. புதுச்சேரி வெங்கடா நகரில் உள்ள தமிழ் சங்கத்தில் இன்று தர்மசாஸ்தா ஜோதிட வித்யாலயாவின் ஜோதிட கருத்தரங்கம் நடைபெற்றது. விழாவில் முதலமைச்சர் ரங்கசாமி கலந்து கொண்டு குத்துவிளக்கு ஏற்றி விழாவை தொடங்கி வைத்தார். விழாவில் வரவேற்புரையை தர்மசாஸ்தா ஜோதிட வித்யாலயாவின் இணை செயலர் ஜோதிடர் விஸ்வரூபன் ஆற்ற நிகழ்ச்சியை நிர்வாக குழு உறுப்பினர் சௌமியா தொகுத்து வழங்கினார். தர்மசாஸ்தா ஜோதிட வித்யாலயாவின் நிறுவனர் ஜோதிட பேராசிரியர் சாஸ்தா மணிகண்டராஜ் விழாவிற்கு தலைமை ஏற்க கௌரவ தலைவர் முத்துப்பாண்டி மற்றும் சிறப்புரையாளர்கள் ஐஸ்வர்யம், மஞ்சுளா தேவி, ஜெய், அருண் ஆகியோர் கலந்து கொண்டனர். தொடர்ந்து நடைபெற்ற விழாவில் சிறப்பு பேச்சாளர்கள் சிவபூங்கோதை, ஜெயந்தி வேணுகோபால், தென்றல், வசந்த், மணிகண்டன், ஜெயந்தி, தமிழரசன், கதிரவன், யோகானந்தம், விஸ்வரூபன், பாலசுப்ரமணியன், தேவி, ஜெயம், ஸ்ரீ செல்வி ஆகியோர் கலந்து கொண்டு கருத்துக்களை தெரிவித்தனர். முடிவில் நிர்வாக குழு உறுப்பினர் சுபம், சுபஸ்ரீ நன்றி கூறினர். உள்ளாட்சித்துறை நகராட்சி உத்தரவின் பேரில் புதுவை முழுவதும் துப்புரவு பணியானது தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. புதுச்சேரி உள்ளாட்சித்துறையின் கீழ் நகராட்சி மேற்பார்வையில் புதுச்சேரி முழுவதும் துப்புரவு பணியானது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இதில் சில தொகுதிகளில் சரிவர குப்பைகள் அகற்றப்படாமல் உள்ளதாக பல்வேறு குற்றச்சாட்டு எழுந்த நிலையில் 2 நாட்களுக்கு முன் சட்டமன்ற உறுப்பினர் நேரு உருளையன்பட்டி தொகுதியில் குப்பைகளை சரிவர அகற்றவில்லை என குற்றச்சாட்டை முன்வைத்து உள்ளாட்சித்துறையை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தினர். அதனைத் தொடர்ந்து உள்ளாட்சித்துறை நகராட்சி உத்தரவின் பேரில் கிரீன் வாரியர் தனியார் நிறுவனம் மூலம் புதுவை முழுவதும் துப்புரவு பணி தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. இதனால் புதுச்சேரி முழுவதும் உள்ள பகுதிகளில் கிரீன் வாரியர் ஊழியர்களால் மக்களுக்கு சிரமம் இல்லாமல் வாய்க்கால்கள் அடைப்பு எடுப்பது, குப்பைகளை வாருவது என ஊழியர்கள் தனது வேலைகளை தீவிரப்படுத்தியுள்ளனர். மேலும் ஊழியர்கள் குறித்த நேரத்தில் வேலைக்கு வருகிறார்களா எனவும் தனியார் அமைப்பு மூலமாகவும் கண்காணிக்கப்பட்டு அவர்கள் பொதுமக்களின் சிரமத்தை போக்கும் வகையில் வேலைகள் செய்ய வேண்டும் எனவும் நகராட்சி அதிகாரிகள் ஊழியர்களுக்கு உத்தரவிட்டுள்ளனர். அதனைத் தொடர்ந்து புதுச்சேரி முழுவதும் குப்பைகள் மற்றும் வாய்க்கால்கள் தூர்வாரும் பணி தீவிரமாக மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. புதுச்சேரியில் சிறுவனை கடித்து பதறிய நாய் ஒன்றை அரசின் அறிவுறுத்தலின்படி பிடிக்கச் சென்ற விலங்கு நல ஆர்வலர்கள் மீது
சுயேட்சை சட்டமன்ற உறுப்பினரின் ஆதரவாளர்கள் கடுமையாக தாக்கியதாக புகார் எழுந்துள்ளது. உருளையன்பட்டி தொகுதிக்குட்பட்ட கோவிந்த சாலை மேற்கு தெருவில் ஒரு சிறுவனை நாய் ஒன்று கடித்து குதறியதாகவும் அந்த நாயை பிடிக்குமாறு தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் நேரு புதுச்சேரி நகராட்சி ஆணையர் சுரேஷ் ராஜிடம் தெரிவித்துள்ளார். இதையடுத்து நகராட்சி ஆணையர் தேசிய விலங்கு நல ஆணையத்தின் பிரதிநிதியும் வாய்ஸ் ஃபார் வாய்ஸ்லெஸ் அமைப்பின் தலைவர் அசோக் ராஜிடம் இந்த தகவலை தெரிவித்துள்ளார். இதனைத் தொடர்ந்து அசோக் ராஜ் தலைமையிலான தன்னார்வல குழுவினர் அந்த நாயை பிடித்து தனிமைப்படுத்துவதற்காக சம்பந்தப்பட்ட பகுதிக்கு சென்றுள்ளனர். அப்போது அங்கிருந்த சுயேட்சை சட்டமன்ற உறுப்பினர் நேருவின் ஆதரவாளர்கள் அசோக் ராஜ் உள்ளிட்ட தன்னார்வலர்களை நீங்கள் உணவு வைப்பதால் தான் தெருநாய்களின் தொல்லை அதிகரிப்பதாக கூறி அவர்களை கடுமையாக தாக்கியதாக கூறப்படுகிறது. தொடர்ந்து தன்னார்வலர்கள் அனைவரும் தங்களது வாகனங்களை அங்கேயே விட்டுவிட்டு அவர்களிடமிருந்து தப்பித்து அரசு பொது மருத்துவமனையில் சிகிச்சை பெற்றுள்ளனர். தொடர்ந்து தங்களை தாக்கிய சுயேட்சை சட்டமன்ற உறுப்பினரின் ஆதரவாளர்கள் மீது ஒதியஞ்சாலை காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளனர். மேலும் இது சம்பந்தமாக நகராட்சி ஆணையரும் காவல்துறையும் நடவடிக்கை எடுத்து தங்களை போன்ற பொதுநல சேவை செய்பவர்களுக்கு பாதுகாப்பு அளிக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். புதுச்சேரியில் ஆபரேஷன் பெருசூல் திட்டத்தின் கீழ் அதிகாலை ரவுடிகளின் வீடுகளில் நடத்தப்பட்ட அதிரடி சோதனையில் 3 நபர்கள் மீது ஆயுதம் வைத்திருந்ததற்காக வழக்கு பதியப்பட்டன. 69 நபர்கள் மீது குற்ற தடுப்பு நடவடிக்கையின் கீழ் வழக்கு பதியப்பட்டன. 5 பிடியாணை நிறைவேற்றப்பட்டது. புதுவை காவல்துறையில் ஆபரேஷன் திரிசூலம் என்ற திட்டத்தின் புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தில் குற்ற சம்பவங்களை குறைப்பதற்கும் மற்றும் ரவுடிகளை ஒழிப்பதற்கும் தொடங்கப்பட்டது. இதன்படி ரவுடிகளின் நடவடிக்கைகளை கண்காணிப்பதற்கும் அவர்கள் வீட்டில் ஆயுதங்கள் அல்லது வெடிபொருட்கள் ஏதேனும் பதுக்கி வைத்துள்ளார்களா என்பதை ஆராய்வதற்கும் இன்று அதிகாலையில் காவல்துறை இயக்குனர் ஷாலினி சிங் உத்தரவின்படி டிஐஜி சத்யசுந்தரம் தலைமையில் முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் கலைவாணன் மற்றும் செல்வி லட்சுமி சௌஜன்யா மேற்பார்வையில் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் கண்காணிப்பாளர்கள், காவல் ஆய்வாளர்கள், காவல் நிலைய அதிகாரிகள் மற்றும் 27 காவலர்கள் புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் பல்வேறு இடங்களில் திடீர் சோதனை மேற்கொண்டனர். இந்த சோதனையில் 451க்கும் மேற்பட்ட குற்ற பின்னணி உடைய நபர்களை அவர்களது வீட்டில் சென்று சோதனை செய்தனர். இதில் 3 நபர்கள் மீது ஆயுதம் வைத்திருந்ததற்காக வழக்கு பதிவுபட்டன. 69 நபர்கள் மீது குற்ற தடுப்பு நடவடிக்கையின் கீழ் வழக்கு பதிவுபட்டன. 5 பிடியாணை நிறைவேற்றப்பட்டது. மேலும் 15 நபர்களை விசாரித்து எச்சரித்து விடுவித்தனர். இது குறித்து முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் கலைவாணன் கூறும் பொழுது, புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தின் காவல்துறை சட்ட ஒழுங்கை நிலைநிறுத்தவும், சமூக விரோதிகளின் நடவடிக்கைகளை கட்டுப்படுத்தவும், குற்றச் செயல்கள் இல்லாத சூழலை உருவாக்குவதிலும், குற்றவாளிகளுக்கு எதிராக நடவடிக்கையை உறுதி செய்வதிலும் தொடர்ந்து புதுச்சேரி காவல்துறை கவனம் செலுத்தி வருகிறது. ஆபரேஷன் திரிசூலம் என்பது பொதுமக்களின் பாதுகாப்பிற்கு ஏற்படுத்தும் அச்சுறுத்தல்களுக்கு விரைவாக பதிலளிக்கும் திட்டமாகும். மேலும் புதுச்சேரி காவல்துறை குற்றவாளிகளின் நடவடிக்கைகளை தடுக்க கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தெரிவித்தார். புதுச்சேரி தமிழ் உரிமை இயக்கத்தினர் கடைகள் மற்றும் வணிக நிறுவனங்களில் பெயர் பலகையில் தமிழில் அமைத்திட வலியுறுத்தி வாகன பரப்புரையில் ஈடுபட்டனர். புதுச்சேரி, காரைக்கால் ஆகிய பகுதிகளில் இயங்கும் கடைகள் மற்றும் வணிக நிறுவனங்களின் பெயர் பலகையில் தமிழில் பொருத்திட அரசு ஆணை பிறப்பித்தும் கடைகள் மற்றும் வணிக நிறுவனங்களின் உரிமையாளர்கள் அதனை கடைபிடிக்காமல் செயல்பட்டு வருகின்றனர். இந்த நிலையில் கடைகள் மற்றும் வணிக நிறுவனங்களின் பெயர் பலகையை தமிழில் அமைத்திட வலியுறுத்தி தமிழ் உரிமை இயக்கத்தின் சார்பில் புதுச்சேரி நெல்லித்தோப்பு மீன் அங்காடி அருகிலிருந்து புதுச்சேரி முழுவதும் வாகன பரப்புரையில் ஈடுபட்டனர். இந்த பரப்புரை நிகழ்ச்சிகள் தமிழ் உரிமை இயக்கம் தலைவர் பாவானன், செயலாளர் மங்கையர் செல்வம், நெறியாளர் தமிழ்மன்னன் மற்றும் முத்துக்கண்ணு, தீனா, வீரமணி, அப்துல்லா, ஆறு செல்வன், இனாமுல், ஹசன், சுகுமார், கபிலன், மோகன், நெடுங்கோ, வேல்சாமி, தமிழ் நெஞ்சம் மற்றும் தமிழ் உரிமை இயக்கத்தினர் பலர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி மூலக்குளம் பிரதி செமினார் பள்ளியில் நடைபெற்ற விளையாட்டு விழாவை டிஐஜி சத்யசுந்தரம் தொடங்கி வைத்தார். புதுவை மூலக்குளத்தில் உள்ள பிரதி செமினார் சிபிஎஸ்இ பள்ளியில் விளையாட்டு விழா அருட்தந்தை பாஸ்கர்ராஜ் தலைமையில் நடைபெற்றது. விழாவின் சிறப்பு விருந்தினர்களாக புதுச்சேரி துணை காவல் கண்காணிப்பாளர் சத்யசுந்தரம், மகளிர் கல்வி துணை இயக்குனர் ராமச்சந்திரன் மற்றும் சர்க்குரு உணவகத்தின் நிர்வாக இயக்குனர் அமர்நாத் கிருஷ்ணமூர்த்தி ஆகியோர் கலந்து கொண்டு மாணவர்களை உற்சாகப்படுத்தினர். இறைவாழ்த்து பாடலுடன் விழா இனிதே தொடங்கியது. தேசிய கொடியேற்றி நாட்டுப்பண் பாடப்பட்டது. பள்ளி முதல்வர் சிறப்பு விருந்தினர்களை வரவேற்றார். பின்னர் இருபால் மாணவ மாணவிகளின் அணிவகுப்புடன் வெற்றி ஒளி ஏற்றப்பட்டு தடகள போட்டி நடந்தேறியது. மாணவர்களின் உறுதிமொழிக்கு பிறகு விளையாட்டு விழா தொடக்கம் அறிவிக்கப்பட்டது. சிறப்பு விருந்தினர் விழாவை தொடங்கி வைத்து மாணவர்களுடன் உற்சாகமாக உரையாடினார். அப்போது அவர் மாணவர்களிடையே திரை அடிமைத்தனம் அதிகரித்து வருவதாகவும், இத்தகைய சூழலில் அவர்களுக்கு விளையாட்டும் உடற்பயிற்சி மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக உள்ளது எனவும், குழு ஒற்றுமையோடு விளையாட்டுகளில் ஈடுபடுவதால் மாணவர்களின் கல்வி சார்ந்த அழுத்தத்தை மிகவும் திறமையாக கையாள முடியும் என்றும் அறிவுறுத்தினார். இதனால் மாணவர்கள் நினைவாற்றல், கவனம், முடிவெடுக்கும் திறன் ஆகியவற்றை வளர்த்துக் கொள்கிறார்கள். ஆகவே இன்றைய மாணவர்கள் அனைவரும் முழு ஈடுபாடுடன் விளையாட்டில் கவனம் செலுத்துவது
இன்றியமையாதது என்று வலியுறுத்தினார். அதனைத் தொடர்ந்து முதன்முறையாக மாணவிகளின் ஓட்டப்பந்தயம், இருபால் மாணவர்களின் தடகள போட்டிகளும் நடத்தப்பெற்று அனைத்து விளையாட்டுப் போட்டிகளிலும் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பதக்கங்களும் கேடயங்களும் வழங்கப்பட்டன. ஆசிரியர்களும் மாணவர்களும் உற்சாகமாக பங்களித்து விழாவிற்கு விளையாட்டு தின விழா நாட்டுப்பண் சேர்த்தனர். தேசியவாத காங்கிரஸ் கட்சியில் புதுச்சேரி மாநில தலைவராக நியமனம் செய்யப்பட்ட சீனிவாசன் அகில இந்திய நிர்வாகிகளுக்கு நன்றி தெரிவித்துள்ளார். தேசியவாத காங்கிரஸ் சரத்பவார் கட்சியில் புதுச்சேரி மாநில தலைவராக சீனிவாசனை அகில இந்திய தலைவர் சரத்பவார் சமீபத்தில் நியமித்து உத்தரவு பிறப்பித்தார். இதனையடுத்து புதுச்சேரி மாநில தலைவர் சீனிவாசன் நாடாளுமன்ற உறுப்பினர் சுப்ரியா சுலேவுக்கும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் முகமது பாசிலுக்கும் அகில இந்திய நிர்வாகிகளுக்கும் அவர் நன்றியை தெரிவித்துள்ளார். புதுச்சேரி உழவர்கரை தொகுதியில் பேரிடர் காலங்களில் துரிதமாக செயல்பட்ட மின்துறை ஊழியர்களுக்கு இனிப்புகள் மற்றும் ஊக்கத்தொகை வழங்கி அதிமுக தகவல் தொழில்நுட்ப பிரிவு மாநில தலைவர் முனைவர் அருள்செழியன் பாராட்டினார். புதுச்சேரியில் பெரும் மழை காலங்களில் அதிகம் பாதிக்கப்படும் தொகுதிகளில் உழவர்கரையும் ஒன்று. அந்த வகையில் கடந்த காலங்களில் பெய்த கனமழையில் பல்வேறு இடங்களில் மின்தடை ஏற்பட்டது. அப்போது அந்த பகுதியில் பணிபுரியும் மின்துறை ஊழியர்கள் கடும் மழையிலும் உயிரை பணயம் வைத்து துரிதமாக செயல்பட்டு மின்தடையை சரி செய்து மின் இணைப்பை வழங்கினர். இந்த நிலையில் உயிரை துச்சமாக நினைத்து பணிபுரிந்த மின்துறை ஊழியர்களை அதிமுக தகவல் தொழில்நுட்ப பிரிவு மாநில தலைவர் அருண்செழியன் பாராட்டி இனிப்புகள் வழங்கினார். மேலும் அவர்களுக்கு ஊக்கத்தொகை வழங்கி சிறப்பித்தார். இந்த நிகழ்ச்சியில் உலகரையைச் சேர்ந்த ஜான் லூர்த் ராஜா, திரு நிலவன், அன்பு, ஆரோக்கியநாதன் மற்றும் அப்பகுதி மக்கள் உடனிருந்தனர். புதுவையின் அன்றாட நிகழ்வுகளை காண பாண்டி ஹெட்லைன்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ந்து எங்களுடன் இணைந்திருக்க பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. என்றும் உங்களுடன் பாண்டி ஹெட்லைன்ஸ்.